வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட்டு 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் மரிய வில்சன் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மரிய வில்சன், தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருப்பதாகவும் இன்னும் 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்த அவர், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுமா என்பதை தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். 8 to 9 days தான் ஆச்சு. இப்போதான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆடிட் பண்ண ரிப்போர்ட்டில் நான் கேட்டிருக்கேன். இப்போ வெரி ரீசெண்டாக மதுரை கார்பரேஷன் நடந்த ஊழலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போது அது ஃபுல்லுமே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் எல்லா ரிப்போர்ட்டுமே we are going to disclose to all the public through media. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சாலையில் சென்றவர்களை அரிவாளால் தாக்கி காயப்படுத்திய வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்தனர். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாலையில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தென்காசி மாவட்டம் நெட்டூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது தனிப்படை போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற ஐயப்பன் போலீசாரை தாக்க முற்பட்ட நிலையில் போலீசார் தற்காப்புக்காக ஐயப்பனை காலில் சுட்டு பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த போலீசார் மற்றும் குற்றவாளி ஐயப்பன் ஆகியோர் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடி குடும்பத்துடன் தென்னிந்தியாவில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 21 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் குடும்பத்துடன் புனித நீராடிய பிரகலாத் மோடி ராமநாத சுவாமி மற்றும் பருவதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்தார். முன்னதாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடிக்கு உள்ளூர் பாஜகவினர் வரவேற்பு அளித்தனர். கட்சி மாறி சென்றவர்கள் அனைவரும் வெளிச்சத்தை தேடி சென்ற வீட்டில் பூச்சிகள் போலதான் என திருப்பூரில் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் சிவசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அதிமுக என்று தெரிவித்த அவர், அரசியல் அறியாமையில் பேசும் ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு கட்சியாக தாவி சென்ற அரசியல் தற்குறி என்று விமர்சித்தார். தொடர்ந்து மக்கள் சோசியல் மீடியா தாக்கத்தின் கவர்ச்சியில் ஏமாந்து வாக்களித்து விட்டதாக தெரிவித்த அவர், அதிகாரிகளை கையாளும் திறன் இல்லாததுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட காரணம் என்றும் தற்போதைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்கு துறையை ஆளும் திறன் இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலேயே அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட இயக்கம்ங்கிறது அதிமுக தான். ஒரு ஊராட்சியில் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்னா இங்கே போட்டி போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க 50 பேர் இருப்பாங்க. தேர்தல் நிற்கிற அளவுக்கு தகுதி உடைச்சவங்க 50 பேர் இருப்பாங்க. மாற்று கட்சியில் அந்த அளவுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் இங்கிருந்தா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அது ஒரு புது கடை, அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டு ஓடி பார்க்கறது. அது இந்த வெளிச்சத்துக்கு வர்ற விட்டில் பூச்சி மாதிரி அங்கே போனதையும் செத்து விழுகிறது தான். அதுதான் நிலை. 100% வரப்போறாங்க. அது அவருடைய அறியாமை. ஆதவர்ஷனுடைய அரசியல் அனுபவம் என்ன இருக்கு? நான் கிட்டத்தட்ட 1988 இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம் நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். நான் ஒரு அடிப்படை உறுப்பினராக, ஒன்றிய கழக செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, அமைப்பு செயலாளராக, மாவட்ட கவுன்சிலராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கார்பரேஷன் கவுன்சிலராக நான் எல்லாம் பக்குவப்பட்டு வளர்ந்துருக்கிறேன். ஆதவர்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் சபரீசன் கூட சேர்ந்து டீமாக இருந்தாங்க. அங்கேருந்து திருமாவளவன் இயக்கத்துக்கு போனாப்படி, அங்கேருந்து இங்கே வந்தாப்படி. அவங்கெல்லாம் அரசியல் தற்குறி, அனுபவம் இல்லாதவங்க.
திருமயம் அருகே நாட்டு வெடி தயாரிக்கும் பணியின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தி அழகாபுரி பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் திருமணங்கள் மற்றும் கோயில் திருவிழாக்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வெடிக்கும் வான வேடிக்கைக்கு தேவையான வெடிகளை தயார் செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று உரிமையாளர் கருப்பையா, பணியாளர் பிரம்மன் ஆகியோர் பணி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் கருப்பையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த பிரம்மன் திருமயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் திருமயம் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வெடி விபத்து குறித்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.